கைது செய்யப்பட்ட விடயம் என்று பார்த்தீங்கன்னா கிழக்கில் நடந்ததாக கூறப்படும் கடத்தல் வழக்கு தொடர்பாக தடுத்து வைக்கப்பட்டுள்ளார். ஏற்கனவே நாங்கள் எங்களை முன்னைய காணொலிகளையும் சொல்லியிருப்போம். உபவேந்தர் பேராசிரியர் ரவீந்திரன் அவர்களை கடத்தி துன்புறுத்தி கொன்றார், கொலை செய்தார் அல்லது அதற்கு உதவியாக இருந்தார். அரசாங்கம் கூறியது போல் தாக்குதல் குறித்து அந்த நபர் ஒரு வார்த்தை கூட பேசவில்லை என்பதையும் அவர் சொல்லியிருக்கின்றார். யாரு? உதயகாமன் அவர்கள் சொல்லியிருக்கிறார். உண்மையிலேயே இவர் சந்திக்க 4 போலீசார் இவருக்கு வேலைக்கு காவலுக்கு இருந்திருக்கணும். அதாவது இவர் சந்திக்க இந்த உயிரை பணயம் வைத்து விடுதலை புலிகளை தோற்கடிப்பதற்காக நான் இந்த நாட்டுக்கு உதவி இருக்கிறேன் சொல்லி அது அழுதார் என்ற விஷயத்தையும் அவர் சொல்லியிருக்கின்றார். வடக்கு கிழக்கில் இருக்கிற தமிழ் மக்களையும் எங்களையும் பிரிக்கிறதுக்கு முயற்சி செய்யணும். ஏற்கனவே வடகிழக்கில் இருக்கிற தமிழ் மக்கள் எங்களுக்கு அமோக வரவேற்பை தந்திருந்தார்கள். கையால் ஆகாத ஒரு கடத்தொழில் அமைச்சர் தான் தன்னை கடத்தொழில் பிரச்சனையை விட்டுட்டு தன்னை கட்சிக்கு உள்ளூராட்சி சபை தேர்தலோட அவர் தேர்தலுக்கு பிரச்சாரம் கேட்டு வந்துருக்கிறார். இந்த செத்ததெல்லாம் புலிதான் என்று சொல்லி குரல் கொடுத்தவன். அப்ப இன்றைக்கு போலத்தை செய்தவங்களுக்கு தான் நீங்கள் பின்னால் நினைக்கிறீர்கள். தமிழன் என்று சொன்னார், தமிழனுக்கு ரோசம், மானம், சூடு, சுரணை இருக்கணும். அவன் உடம்பில் ஒரு ரத்தம் தமிழன் தான் உச்சரிக்கும். இன்றைக்கு தமிழ் தாய்ந்த பால் குடித்தவனா இருந்தால் கடைசி மட்டும் இப்படியாக வந்த கட்சிகளுக்கு அவன் ஒரு காலம் போட் பண்ண மாட்டாங்க. நாங்கள் நல்லதோ கெட்டதோ இன்றைக்கு நாங்கள் எவ்வளவு கேவலப்பட்டு இன்றைக்கு இருக்கிறோம். ஒரு ஒன்றும் தெரியாத அப்ப கோப்பையில கொண்டு போட்டு கிடக்குது. 3 அப்ப கோப்பையை போட்டாங்க. அதுக்கு ஒரு அமைச்சர் தோன் கெபினட் அமைச்சர். இந்த இதில் நக்கில்லாட்டி நான் வேற விதமாக கலைப்பேன். உங்கள் இந்த நக்கித்தினி அரசியல்வாதிகள் என்ன செய்கிறேன்? இன்றைக்கு அவங்களும் அதே மாதிரி தான் இருக்கிறாங்க. ஒரு சில அரசியல்வாதியை தவிர, அண்டையிலேருந்து இன்றை வரையும் மக்களுக்காக குரல் கொடுக்குற ஒரு சில அரசியல்வாதியை தவிர மற்ற எல்லாரும் நக்கி பிழைக்கிற அரசியல்வாதி எல்லாம். ஜெஃப்னாபடியின் சொந்தங்களுக்கு வணக்கம். இந்த காணொலியில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, பிள்ளையானுடைய கைது தொடர்பாக உதயகம்மன் அவர்கள் பல முக்கியமான விஷயங்களை சொல்லியிருக்கிறார். உங்களுக்கு தெரியும், உதயகம்மன் அவர்களும் ரணில் விக்ரமசிங்க அவர்களும் தான் இந்த பிள்ளையானை நாங்கள் பார்வையிட வேண்டும் என்கின்ற அனுமதியை கேட்டிருந்தார்கள். இருந்தாலும் கூட பிள்ளையானுக்கு மட்டும்தான் அந்த அனுமதி கொடுக்கப்பட்டதை தவிர ரணில் விக்ரமசிங்கவுக்கு கொடுக்கப்படவில்லை. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் அதை பிள்ளையான் எப்படி கேட்டு பெற்றுக்கொண்டார் என்கிற விஷயம் தொடர்பாகவும் அவர் இதில் சொல்லியிருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் பல விடயங்களை அவர்களுடைய சந்திப்பில் நடந்த பல விடயங்களை அவர் சொல்லியிருக்கிறார். அதில் அவர் முதலாவதாக சொல்கிற விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பிள்ளையான் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல், அதாவது 2019 ஈஸ்டர் தாக்குதல்களுடன் தொடர்பில்லை, அதற்காகவும் அவர் கைது செய்யப்படவில்லை என்கிற விடயத்தை அவர் சொல்லியிருக்கிறார். அதாவது அவர் கைது செய்யப்பட்ட விடயம் என்று பார்த்தீங்கன்னா கிழக்கில் நடந்ததாக கூறப்படும் கடத்தல் வழக்கு தொடர்பாக தடுத்து வைக்கப்பட்டுள்ளார். ஏற்கனவே நாங்கள் எங்களை முன்னைய காணொலிகளையும் சொல்லியிருப்போம். உபவேந்தர் பேராசிரியர் ரவீந்திரன் அவர்களை கடத்தி துன்புறுத்தி கொன்றார், கொலை செய்தார் அல்லது அதற்கு உதவியாக இருந்தார் என்கின்ற பேரில் தான், அதற்கு அவர் கொலை செய்வதற்கு உதவியாக இருந்தார் என்கின்ற பேரில் தான் அவர் கைது செய்யப்பட்டிருந்தார். பயங்கரவாத தடுப்பு சட்டத்துக்கு கீழே ஜனாதிபதி அன்ரோமா அரசநாயக்க கையொப்பமிட்ட உத்தரவு என்னென்று பார்த்தீங்கன்னா, ஒருவரை கடத்துவதற்கு உதவுவது மற்றும் உடந்தையாக இருப்பது தொடர்பான நடவடிக்கை தொடர்பானது என்று பிள்ளையாண்ட சட்டத்தரணி உதயகம்மன் அவர்கள் கூறியிருக்கின்றார். அதில் அவர் 2019 2015 2020 வரை பிள்ளையான் தடுப்பில் இருந்தவர், அதாவது தடுத்து வைக்கப்பட்டிருந்தார். ஈஸ்டர் தாக்குதல்கள் தொடர்பான தகவல்கள் அவருக்கு தெரிந்திருக்க வாய்ப்பில்லை என்று அவர் சிறையில் இருந்திருப்பார். அவர் தெரிந்திருக்க வாய்ப்பில்லை என்று அவர் சொல்லியிருக்கின்றார். ஈஸ்டர் தாக்குதலுக்கு பிள்ளையார் மூளையாக இருந்தார் என்று யாராக சொன்னால் உண்மையிலே அதை நகைச்சுவை அடுத்து நான் கடந்து போயிடணுமே தவிர, ஏப்ரல் 10 பொது பாதுகாப்பு நாடாளுமன்றத்தில் ஈஸ்டர் தாக்குதல் தொடர்பான விவரங்களை பிள்ளையான் வெளிப்படுத்தியதாக கூறியிருக்கின்றார். ஏப்ரல் 12 மட்டக்களப்பைச் சேர்ந்த ஒருவர் ஈஸ்டர் தாக்குதல் தொடர்பாக கைது செய்யப்பட்டதாக ஜனாதிபதி கூறினார். இருப்பினும் ஏப்ரல் 13 நான் பிள்ளையானை சந்தித்த போது அரசாங்கம் கூறியது போல் தாக்குதல் குறித்து அந்த நபர் ஒரு வார்த்தை கூட பேசவில்லை என்பதையும் அவர் சொல்லியிருக்கின்றார். யார்? உதயகாமன் அவர்கள் சொல்லியிருக்கின்றார். அது மட்டும் இல்லாமல் ஈஸ்டர் தாக்குதல் நேரத்தில் அவர் காவலில் இருந்தாலும் அதுக்கு முதல் பிறகு நடந்த விஷயம் என்ற தொடர்பாகவும் பிள்ளையானுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பில்லை. இப்போ அது மட்டும் இல்லாமல் இந்த பிள்ளையாண்ட சட்டத்தண்ணி பிள்ளையானுக்கு தான் சட்டத்தனியாக போனதுக்கான காரணம் என்னென்னா, பிள்ளையான சந்திக்கிறதுக்கு தான் அனுமதி கோரின போது அது மறுக்கப்பட்டது. அப்போ அவருடைய சட்டத்தண்ணிகள் மட்டும்தான் அவரை சந்திக்கலாம் என்று சொல்லியிருந்தார்கள். அந்த வகையில் நான் பிள்ளையானுடைய சட்டத்தனியாக சென்றேன் என்று சொல்லியிருக்கின்றார். பிள்ளையாண்ட சட்டத்தனியாக இருக்கிற தன்
நண்பர் வந்து தன்னை தொடர்பு கொண்டு தனது இளநிலை சட்டத்தணிகள் வந்து ஏப்ரல் 9ஆம் தேதி அவரை சந்திக்க முயன்ற போது குற்றப்புலனாய்வுத்துறையினர் அதற்கு மறுப்பு தெரிவிச்சிருந்தது என்று உதயகமன்பில் சொல்லியிருக்கின்றார். இதற்கு பிறகு தான் அவரோட உறவினர்களோட கதைச்சு சிஐடி பணிப்பாளர்களோட தொடர்பு கொண்டு பிறகு குடும்பத்தினரும் சட்டத்தரணிகளையும் அவர் அணுக அனுமதித்ததாக அவர் தெரிவிச்சிருக்கின்றார். அதாவது வந்து சிஐடி பொறுப்பானார்கள் அவரை அணுக அனுமதிச்சிருக்கணும், இந்த இவ்வளோ விஷயம் நடந்தா அப்புறம் அவர் சொல்லியிருக்கின்றார். அது மட்டும் இல்லாமல் நான் பிள்ளையாண்ட சட்டத்தண்ணியாக வந்து அவருக்கு அனுமதி வழங்குவோம்னு கேட்டேன். ஓமண்டார் அப்போ நான் பிறந்துட்டேன் என்ற இப்படியத்தை அவர் சொன்னார். அது பிறகு எழுத்துப்பூர்வமாக வாங்கி கேட்டேன் என்ற விஷயங்களே சொல்லியிருந்தார் சந்திக்க அனுமதி கொடுக்கப்படும் என்பதை. உண்மையிலேயே இவர் சந்திக்க 4 போலீஸார் வந்து இவருக்கு வேலைக்கு காவலுக்கு இருந்திருக்கணும், அதாவது இவர் சந்திக்க இருக்கீங்க. ஆனால் எந்த ஒரு சட்டத்தரணியும் அல்லது அந்த சட்டத்தரணி அவருக்காக வாதிடுவரும் வந்து சந்திருக்கிற பொழுது அந்த கைது செய்யப்பட்ட நபரையும் சட்டத்தரணியும் ரகசியமாக கதைக்கிறதுக்கு விடணும். தான் இது தொடர்பாக அவர்கிட்ட கூறினா பிறகும் அவர்கள் அங்கேருந்து போகவில்லை. அப்போ பிள்ளையான் அவர்கள் ஒரு விஷயத்தை சொல்லியிருந்தார் பார்த்தீங்கன்னா, என் உயிரை பணயம் வைத்து விடுதலை புலிகளை தோற்கடிப்பதற்காக நான் இந்த நாட்டுக்கு உதவி இருக்கிறேன், என்ன இன்னும் எத்தனை காலத்துக்கு தான் இவர்கள் தடுத்து வைக்க போகிறார்கள் என்று சொல்லி அது அழுதார் என்ற விஷயத்தையும் அவர் சொல்லியிருக்கின்றார். ஆக அவர் ஒட்டுமொத்தமாக சொல்கிற விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஈஸ்டர் தாக்குதலுக்கும் இவருக்கும் எந்த ஒரு சம்மந்தம் இல்லை என்ற பொருள்படத்தான் அவர் கைச்சிருக்கிறார். அதில் அவர் கைது செய்யப்படவில்லை. அவர் கைது செய்யப்பட்டது இந்த கடத்தல் வழக்கு தொடர்பாக. ஆகவே இப்படியாக பிள்ளையான் தொடர்பாக பலரும் பல விடயங்களை கூறியிருக்கிற நேரத்தில் அவருடைய சட்டத்தணி என்ற இவர் சொன்ன விஷயம் சரி பிள்ளை என்பதற்கு அப்பாற்பட்டு ஒரு விடயத்தை கொண்டு வந்து சேர்க்கின்றது. இவ்வளவு இந்த விஷயங்கள்லாம் உள்ள நடக்கிறதுன்ற விஷயத்தை கொண்டு வந்து சேர்க்கிறது. தொடர்ந்து பார்க்கலாம் இவருக்கு என்ன விடயங்கள் தொடர்பாக இவர் இனி விசாரிக்கப்படுகின்றார் என்பதை. ஆகவே பல தகவல்கள் வந்துருந்தது, ஒன்று முன்னுக்கு முன் முரணாக இருந்தது. இந்த தகவல் வந்து ஓரளவுக்கு இவர் அணுகி சொன்னபடியாக இதை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கிறது. இருந்தாலும் கூட இன்னும் பொறுத்திருந்து பார்க்கலாம். நீதிமன்றம் என்ன வழக்கான தீர்ப்பை என்ன கொடுக்குதோ அதுதான் இறுதியானதாக இருக்கும். அந்த வகையில் வீத ஹேரத் அவர்கள் கூறின ஒரு விடயத்தை நாங்கள் சொல்லணும் என்று பார்த்தீங்கன்னா, வீத ஹேரத் அவர்கள் சொல்லியிருக்கிறார், தமிழ் கட்சிகள் வந்து வடக்கு கிழக்கில் இருக்கிற தமிழ் மக்களையும் எங்களையும் பிரிக்கிறதுக்கு முயற்சி செய்யணும். ஏற்கனவே வடகிழக்கில் இருக்கிற தமிழ் மக்கள் வந்து எங்களுக்கு அமோக வரவேற்பை தந்திருந்தார்கள். அது வந்து கடந்த பாராளுமன்ற தேர்தலில் நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தது. இந்த தேர்தலையும் அவர்கள் எங்களுக்கு வாக்களை தருவார்கள். இந்த அவர்களையும் எங்களையும், அதாவது அவர்கள் எங்களுக்கு தந்த ஆதரவை யாராலையும் மறுக்க முடியாது. இனி கொடுக்க போகிற ஆதரவையும் யாராலையும் தடுக்கவும் முடியாது. எந்த விமர்சனங்களாலையும் அந்த தமிழ் கட்சிகள் எதனையும் சாதிக்க முடியாது. நாங்கள் வடக்கில் இந்த முறையும் தோற்று போக மாட்டோம். மக்களோட அரசியல் பொருளாதார ரீதியான கோரிக்கைகள் எல்லாத்தையும் நாங்கள் நிறைவேற்றுவோம் என்று அவர் சொல்லியிருக்கின்றார்கள். ஆனால் இருந்தாலும் கூட இந்த விமர்சனங்கள் இப்போ வந்திருக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, முன்னே இருந்த அளவுக்கு இப்போ ஜேபிபிக்கு ஆதரவு இல்லை அல்லது என்பிபிக்கு ஆதரவு இல்லை வடகிழக்கில் என்ற விமர்சனங்கள்லாம் வந்திருக்கு. ஆக அந்த விமர்சனங்கள் தொடர்பாக இவர்கள் எப்படி எதிர்கொள்ள போகின்றார்கள் என்ற கிட்டத்தட்ட கொஞ்சம் பிரச்சாரங்களை கூட்டிக் கொண்டு வாரினம். ஏன்னா தமிழ் கட்சிகள் வந்து அந்த தமிழ் கட்சிகளை விட ஆளும் கட்சிகள் அதிக பிரச்சாரங்களை வடகிழக்கில் மேற்கொண்டு வரதை காணக்கூடிய மாதிரி இருக்குது. அது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட இந்த முறை தேர்தலில் இன்னும் நிலைப்பாட்டில் மக்கள் இருக்கணும் என்றது ஒரு கேள்வியாக இருக்குது. ஏன்னா தமிழ் கட்சிகள் இனிமேல் பிரிஞ்சு தான் இருக்கணும். ஆனால் அது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட தேசிய மக்கள் சக்தியினர் சொன்ன வாக்குறுதிகள் நிறைவேற்றப்பட்டதாண்டா இல்லை. அப்போ மக்கள் இப்பயுமே ஒரு குழப்பத்தில் இருக்கிற நாங்கள் யாருக்கு வாக்களிக்கிறதுன்ற அதை யார் சரியாக பயன்படுத்த போயினோம் என்றதான் இப்போ கேள்வி. ஜேவிபி என்பிபி பயன்படுத்த போதா இல்லை தமிழ் கட்சிகள் பயன்படுத்த போதா? அப்போ இங்கே தமிழ் கட்சிகள் பயன்படுத்த போதான்ற கேள்விக்கு பதில் எந்த தமிழ் கட்சி பயன்படுத்த போகுது? அப்போ அங்கேயே திருப்பி வாக்கள் பிளவடையக்கூடிய சந்தர்ப்பம் தான் இருக்குது. என்பிபியை உள்ள விடாட்டிக்கும் கூட. ஆனால் வாக்கள் பிளவடைகிறத தடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை ஒன்று இருக்குது. அது காரணம் தமிழ் கட்சிகளுடைய பிளவுகள். இது ஒரு பக்கம் இருக்க, வடமராட்சி கடல் தொழில் அமையத்தினுடைய பிரதிநிதி வர்ணகுலசிங்கம் அவர்கள் ஒரு முக்கியமான விடயத்தை சொல்லியிருக்காங்க. என்ன பார்த்தீங்கன்னா, இன்று நமது கடற்தொழில் சம்பந்தமாக எந்தவித நடவடிக்கையும் எடுக்க முடியாதவர்கள், ஆக்கப்பூர்வமான முடிவுகள் எடுக்க முடியாதவர்கள், கையாளாத கடற்தொழில் அமைச்சர்களை கொண்டு தான் இந்த என்பிபி அரசாங்கம் எல்லாம் இயங்கி வருகின்றது. ஆகவே இங்கே எவ்வளவோ பிரச்சனை இருக்குது. அதற்கு முகம் கொடுக்காமல் தனது கட்சியை வளர்த்து கொண்டு திரிகின்றார்கள் இவர்கள் எல்லாம். ஆக தமிழ் உணர்வுள்ள தாய்ப்பால் குடித்து வளர்ந்த பிள்ளைகள், தமிழ் ரத்தம் உள்ளவர்கள் ஜேவிபிக்கு வாக்களிக்க கூடாது என்று அவர் சொல்லியிருக்கின்றார். அது தொடர்பாக அவர் சொன்ன காணொலியை நான் அதோட நினைக்கிறேன், பார்த்துக்கணும். இன்றைக்கு எங்கட கடற்தொழில் சம்பந்தமான முறையில் எந்த விதமான ஒரு நடவடிக்கையும் இல்லை, எந்த விதமான ஆக்கபூர்வமான முடிவுகளும் எடுக்கல. அது ஒரு கையால் ஆகாத ஒரு கடற்தொழில் அமைச்சர்.
கடத்தொழில் அமைச்சர் தான் தன்னை கடத்தொழில் துறையை விட்டுட்டு தன்னை கட்சிக்கு வந்து உள்ளூராட்சி சபை தேர்தலோட அவர் தேர்தலுக்கு பிரச்சாரம் கேட்டு வந்துருக்கிறார், மக்களை பிரச்சாரம் கேட்டு வந்துருக்கிறார். அப்படியாக ஒரு கடத்தொழில் அமைச்சரை வச்சு கொண்டு நாங்கள் படுற கஷ்டம் ஏனென்று சொன்னால் இங்கே எவ்வளோ பிரச்சனை போய்கொண்டிருக்கு. அதுக்கு அவன் முகம் கொடுக்காமல் தன்னை கட்சியை வளர்க்குறதுக்கு தான் கடத்தொழில் அமைச்சர் தெரிகிறார். ஆனால் அவனா தெரியாத ஒரு கடத்தொழில் அமைச்சரை கொண்டு வந்து விட்டு நாங்கள் செத்து கொண்டிருக்கிறோம். அதே போல் இன்றைக்கு எங்களுக்கு வந்து இந்தியா விசைப்படகு மீனவர்கள் ராமேஸ்வரத்தில் இருந்து ஒரு 5 பேர் வந்தவர்கள், அதில் தங்கச்சி படம் மண்டகம் அங்கால இன்னும் ஒரு சங்கத்தை சேர்ந்தவர் விசைப்படகு மீனவர்கள் வந்து எங்களோட போன மாதம் எங்களோட பேச்சுவார்த்தை ஒன்று செய்தவர் பவனியான நாங்கள் கதைச்சு அதில் வந்து ஒரு அரக்கரவாசி அது ஒரு கலந்துரையாடல் ஒரு நட்புறவான ஒரு கலந்துரையாடல் செய்கிறாங்க. அதில் வந்து ஒரு அரக்கரவாசி எங்களுக்கு ஒரு மன நிறைவை தந்தது. ஏனென்று சொன்னால் முதல் காலங்களில் இப்போ 4 தினக்காலம் போய் பேசி அந்த பேச்சுவார்த்தையிலே எந்த விதமான ஒப்பந்தங்களும் கைச்சாத்திடப்படையில்லை. அப்போ அதில் திருப்பி நான் கதைச்சதுக்கு அவர் சொன்னார், கட்டாயமாக நாங்கள் இந்த முறை ஒரு ஒப்பந்தம் ஒன்றை கைச்சாத்திட்டு நாங்கள் அதில் வந்து இப்போ தடக்காலம் முடிய திருப்பி நாங்கள் 2 மாதம் கூடுதலான முறையில் தொழிலை நிப்பாட்டி நாங்கள் எல்லா மாவட்டத்தில் தமிழ்நாட்டில் வந்து கடலோர மாவட்டங்கள் 5 மாவட்டம் 5 மாவட்டத்தில் இருக்கிற விசைப்படகு மீனவ சங்க தலைவர் மேலையும் கூப்பிட்டு கதைச்சு நாங்கள் இதுக்கு ஒரு நல்ல ஒரு தீர்வொண்ட காணணும். ஒரு எல்லை உண்டு, உண்மையின்படி ஏற்கனவே ஒரு எல்லை ஒன்று வகுக்கப்பட்டிருக்கு. அந்த எல்லைக்குள்ளே நாங்கள் இஞ்சால வராமல் நாங்கள் குறிக்கப்பட்ட மாதத்துக்குள்ளே அந்த தொழிலை செய்து முடித்து அடியோடு நாங்கள் வந்து அதை நிப்பாட்டுறதாகத்தான் எங்களோட கதைச்சு கொண்டு இருந்தவர். ஏனென்று சொன்னால் நாங்கள் இப்படி ஒரு தீர்வு கண்டு ஒரு முடிவொன்று வரப்போதுன்னு சொன்ன உடனே சில பேர் ஏனென்று சொன்னால் நாகப்பட்டினத்தில் இருந்து ஒரு பெரிய ஒரு பண முதலை அவன் கஞ்சா வியாபாரம் செய்கிறவன், அவனுக்கு இங்கே இங்கே உள்ள அமைச்சர் ஒரு ஆளுக்கு தொடர்பு இருக்குது, அவனுக்கும் இங்கே ஒரு அமைச்சருக்கும் தொடர்பு இருக்குது, சில அதிகாரிகளுக்கும் தொடர்பு இருக்குது. ஏனென்று சொன்னால் அவன் ஊடாக இந்தியாவில் சில கையூட்டல்கள் நடந்திருக்கலாம் என்று எனக்கு ஒரு சந்தேகம். ஏனென்று சொன்னால் இப்போ ஒரு 4 நாளைக்கு முதலும் இந்திய நிறுவப்படகு எங்களது கரையிலேருந்து 1.5 கிலோமீட்டர் சரியாக 1.5 கிலோமீட்டரில் வந்து தொழில் செய்து எத்தனையோ பேர்ட்ட விலைகளை அள்ளி கொண்டு போயிட்டான். அப்போ நேவி உயரவால நேவி இந்தியா இந்த விசைப்படகு இழுவப்படகுக்கு உயரவால நேவி அவன் கரையால் வந்து அவன் தொழிலை செய்து நேவி பார்த்து கொண்டு நேவி பிடிக்கல. அப்போ இன்றைக்கு எங்களுக்கு ஏன் சந்தேகம் ஏற்படுதுன்னு சொன்னால் அந்த நாகப்பட்டினத்திலேருந்து வர பண முதல இந்தியா சில அரசியல் கட்சி தலைவர்களோடையும் சில அதிகாரிகளோடையும் தொடர்பு வச்சிருக்கிறான். ஏனென்றால் அவன் வந்து இந்த கூடியவங்க அடிக்கடி வருவான், ஒரு மாதத்துல ஒரு காத்தலும் இந்த வரால் போக மாட்டான், வந்து இங்கே உள்ள அரசியல் கட்சியை சந்திப்பான், அதிகாரி மேலே சந்தித்து கையிட்டு தான் போகிறவன். அப்போ இன்றைக்கு எங்களுக்கு ஒரு சந்தேகம் வருது, இதுக்குள்ளால கையூட்டல் நடக்கிறதால தான் இப்படி இந்த நேவி வந்து இன்றைக்கு இந்த இந்தியா அலுவப்படக பிடிக்காததுக்கு காரணம். அப்போ இன்றைக்கு நாங்கள் அந்த பேச்சுவார்த்தையில் உண்மையாக அங்கேருந்து ராமேஸ்வரத்துலேருந்து வந்த விசைப்படகு மீனவரோட சங்க தலைவரோட பேசல அந்த பேச்சுவார்த்தை மூலம் சுகமான ஒரு தீர்வு எட்டக்கூடிய ஒரு சாத்தியக்கூறு எங்களுக்கு இருந்தது. ஆனால் அவனை திருடீர் என்று சொல்லி ஏன்னு சொன்னால் அவற்றை படகு 2 பிடிபட்டிருக்குது, அவைக்கு ஒரு உண்மையின்படி வழக்கு அவனை பிடிக்கணும்னு சொன்னால் வழக்கு சமரனு போடும், வழக்குக்கு அவர் வராத பட்சத்தினால் அவருக்கு பிடிவாரன்னு போடலாம். ஆனால் இங்கே வந்திருக்கிறார், இவர் இந்தியாவுக்கு போனார்ன்னு சொன்னால் இவர் திரும்பி இந்த வழக்குக்கு வரமாட்டார், இவருக்கு பிடிக்கணும்னு சொல்லி அவருக்கு ஒரு கொழும்புக்கு ஒரு கடிதம் எழுதி அவரை பிடிக்கிறதுக்குரிய நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி ஒரு தகவல் அவனுக்கு யாரோ ஒரு ஆள் தகவலை கொடுத்து அவன் பயத்தில் இந்தியா கூடிட்டுது. ஆனால் எங்களுடைய ஆட்கள் தாங்கள் இந்த இந்தியா அலுவப்படகு வந்து நிரந்தரமாக தீர்க்கப்பட்டால் இந்த கொஞ்சம் பேர் குளிர்காய இயலாது, தாங்கள் கோடியாக பணம் சம்பாதிக்கிற நோக்கத்தில் தான் இப்படி ஒரு தவறான ஒரு செய்தியை கொடுத்திருக்கலாம் என்று எங்களுக்கு ஒரு சந்தேகம். அது உண்மையின்படி அந்த அவனுக்கு சொல்லப்பட்டது உண்மையோ போய் எங்களுக்கு தெரியாது, காலக்கதிர் பத்திரிகையில் இது வந்தது. உண்மையின்படி ஒரு தவறான ஒரு இது எங்களது பேச்சுவார்த்தையை குழப்பி இந்தியா விசைப்படகு மீனவரை இந்த தொழில் செய்கிறதுக்கு கூடிய நடவடிக்கைகளை இவங்கள் செய்கிறதுக்குரிய சாத்தியக்குரிய இருக்கிறதுக்கு ஒரு சந்தேகம் ஏற்படுது. ஏனென்று சொன்னால் அதனால் பயத்தில் போடுது. ஆனால் நாங்கள் திருப்பியும் தொடர்ந்து காய்ச்சொண்டான் இருக்கிறோம். ஏனென்று சொன்னால் அவங்க தடக்காலம் முடிய 2 மாதம் கூடுதலாக நிப்பாட்டி நாங்கள் இந்த பேச்சுவார்த்தை ஊடாக இந்த பிரச்சனை தீர்க்கலாம் என்று சொல்லி அவங்க எங்களோட செய்தவங்க கதைச்சவங்க. ஆனால் அப்படியா கொஞ்சம் இடத்துல இன்றைக்கு இப்படியே ஒரு கேவலமான வேலையை செய்தவனாடித்தான் அவங்க இங்கே இருந்துக்கிறேன்னு சொல்லி தாங்கள் ராமேஸ்வரத்துக்கே போயிட்டாங்க, திரும்பி போயிட்டாங்க. அப்போ இது வந்து ஒரு தவறான செய்தி என்று தான் நாங்கள் கருதுகிறோம். உண்மையோ பொய்யோ எங்களுக்கு தெரியலை, எவ்வளவுக்கு உண்மை இருக்குமென்று எங்களுக்கு தெரியாது. எங்களுக்கு ஒரு சந்தேகம் வந்து ஒரு தவறான நியூஸாக இருக்கலாம். அப்போ இன்றைக்கு காலங்காலமாக நாங்கள் இந்தியா அலுவலப்படகாரோட பிரச்சனை படணும், தாங்கள் குளிர்காலம் இல்லாமல் தான் இந்த சில அரசியல்வாதிகள் சில அதிகாரிகள் மேலே இருக்கிறாங்க. இன்றைக்கு என்ன ஒரு பிரச்சனைனா கட்டக்காட்டில் வந்து வெளிச்சம்பாட்டி பாய்ச்சி மீன் பிடிச்சவனுக்கு பிடிபட்டவனுக்கு இருக்கிறான், சுருக்கு வலகாரனையும் பிடிச்சிருக்கிறாங்க. அந்த சுருக்கு வலகாரன் என்ன செய்கிறான் சொல்கிறான்,
எங்களை பிடிச்சாலும் என்ன கொண்டு போனால் கோர்ட்டில் ஃபைன் அடிப்பினர் 10,000 ஃபைன் அடிப்பினர் ஃபைனை கட்டி போட்டு தாங்கள் வருவோம். ஏன் அவங்க இந்த படகு வேலைகளை பறிமுதல் செய்ய இயலாது? தடை செய்யப்பட்ட தொழில் என்று சொன்னால் தடை செய்யப்பட்ட தொழில் அத்தனையும் தடை செய்யத்தான் வேணும். தடை செய்யல அது பறிமுதல் செய்யணும், கோர்ட்ஸில் பேரப்படுத்தணும். இது அப்படி இல்லை. அவங்களை இப்போ படகையும் வேலையை விட்டுட்டு ஆக்களை கொண்டு கோர்ட்ஸில் பேரப்படுத்தணும். கோர்ட்ஸில் 10,000 ரூபாய் ஃபைன் அடித்த உடனே அவங்க தாங்கள் வெளியில் திருப்பியும் வந்து அதே தொழிலை தான் செய்கிறாங்க. அப்போ இந்த நீரியல் துறை என்ன செய்யுது? சரி, அது கட்டக்காடு தான் பிடிக்கிறாங்க, லைட் பாஜி மீன் பிடிக்கிறாங்க. ஏன் அப்போ இந்தியாவில் பிடிக்கிறாங்க இல்லை? வடமராட்சி கிழக்கில் பிடிக்கிறாங்க, முல்லைத்தீவில் பிடிபடுது. ஏன் வடமராட்சியில் பிடிபடுது இல்லை? இன்றைக்கு முற்று முழுதாக லைட்டை தொழில் செய்கிறவங்க முற்று முழுதாக செய்து கொண்டே தான் இருக்கிறாங்க. அப்போ இதுக்கு கடத்தொழில் அமைச்சர் ஒரு நீரியல்துறையோட கதைச்சு பெரிய உண்மையான சங்கங்கள், சரி சங்கங்களை கூப்பிட்டு கதை காட்டியும் நீரியல்துறையோட கதைச்சு இதுக்குரிய நடவடிக்கை எடுக்கணும். இன்றைக்கு உள்ளூர் இழுவ படகை நிறுத்த சொல்லி நாங்கள் கத்துன்னு கத்தி இதே எம்பிபி அரசாங்கம் ஜனாதிபதி கௌரவ ஜனாதிபதி அனுரகுமார திசநாயக்கா வல்லெடுத்துறைக்கு வந்திருந்தவர். வல்லெடுத்துறைக்கு வந்து வல்லெடுத்துறை மக்களோட கதைக்கிறார். இந்த பொட்டிங் நோலை நிப்பாட்டத்தான் வேணும், மக்களை இது நிப்பாட்டக்கூடாதுன்னு கேட்க இந்த மக்கள் உடனே சொன்னதை உடனடியாக நிப்பாட்ட விட மாட்டேது. வாக்குறுதி கொடுத்துட்டு போனவர் நான் ஒரு சில மாசத்துக்குள்ளே அதை நிப்பாட்டுறேன்னு சொல்லி நீங்களெல்லாம் பொய்யான வாக்குறுதிகளை கொடுத்து இந்த மக்களை பேக்காட்டி கொண்டிருக்கிறது இந்த என்பிபி அரசாங்கம். என்பிபி அரசாங்கத்துக்கு ஒரு 3 பேர் இங்கே கொடுத்துருக்குறாங்க எங்களை யாழ்ப்பாணத்தில். அது நாங்கள் விட்டப்பில்லை, எங்களோட மக்கள் விட்டப்பில்லை. யார் எங்கெங்கே வைக்கணும்னு தெரியாமல் எங்களோட மக்கள் விட்டப்பில்லை. இன்றைக்கு திருப்பி வந்து மார்பு தட்டி கொண்டிருக்கிறாங்க. நாங்கள் யாழ் மாவட்ட மாநகரசையை பிடிக்கிறோம், உள்ளூராட்சி எல்லாத்தையும் பிடிக்கிறோம்னு மார்பு தட்டுறாங்கன்னு சொன்னால் அப்போ எங்களை நாங்கள் எங்களை தமிழர் என்று சொல்றதுக்கு நாங்கள் எங்கே நிற்கிறோம்? இன்றைக்கு எங்களுக்கு நடந்த கொடூரம் எங்களுக்கு நடந்த சம்பவங்கள் எல்லாத்தையும் மறந்து போச்சு. அது இப்போ உள்ள சந்ததிக்கு சில நேரத்தில் தெரியாமல் இருக்கலாம். ஆனால் முதல் இருந்த சந்தடி எவ்வளவு என்ன தெரியாது உங்களுக்கு எல்லாம் தெரியும். காலகாலமாக நாங்கள் அழிக்கப்பட்டு எரிக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டு வெட்டி கிளைக்கப்பட்டு இன்றைக்கு அதே தான் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கு. இன்றைக்கு எங்கள் இந்த அழிவுக்கு காரணம் தான் இந்த அரசாங்கமும். ஏன் நீங்கள் வாட்ஸ்அப்பை பார்க்கலாம், வாட்ஸ்அப்பில் போட்டுக்கொண்டே இருக்காங்க. ஆக்கள் இந்த படத்தையும் போட்டு ரவுண்டே கீறி இந்த காலத்தில் இவன் எங்களுக்கு எதிரான முறையில் செய்தவன், இந்த கொத்தான முறையில் குண்டுகள் போட்டு எங்கட மக்களை அழிச்சு கொண்டு கேட்கல, இந்த செத்ததெல்லாம் புலிதான் என்று சொல்லி குரல் கொடுத்தவன். அப்போ இன்றைக்கு இவ்வளோத்தை செய்தவங்களுக்கு தான் நீங்கள் பின்னால் நினைக்கிறீர்கள். கூடியவங்க 100க்கு 60-70% மக்களும் இன்றைக்கு பின்னால் அளிக்கிறீர்கள். இன்றைக்கு யாழ்ப்பாணத்திலே ஒரு சிங்கள கட்சி வந்து 3 சீட் எடுத்து இன்றைக்கு இலங்கையை தாங்கள் ஆள்றோம், தாங்களுக்கு ஒரு எதிர்ப்பு இல்லை, தாங்கள் செய்கிறதான் சட்டம், தாங்கள் எடுக்கிறதான் முடிவு என்ற ஒரு கட்டத்துக்கு எங்கட மக்கள் அவங்கள கொண்டு இருக்கிறீர்கள். திருப்பியும் அவங்களுக்கு பின்னால் வால் பிடிச்சு கொடுத்துருக்கிறீர்கள் அற்ப சொற்ப ஆசைக்காக. இன்றைக்கு சில இடங்களில் எல்லாரும் கதைக்கிறோம் நாங்கள் என்பிபி அரசாங்கத்துக்கு தான் போட் பண்ண போகிறோம். நீங்கள் தமிழனோ அல்லது சிங்களவனோ எங்களை தெரியல. தமிழன் என்று சொன்னால் தமிழனுக்கு ரோசம் மானம் சூடு சுரணை இருக்கணும். அவன் உடம்பில் ஒரு ரத்தம் வந்து தமிழன் தான் உச்சரிக்கும். இன்றைக்கு தமிழ் தாய்ந்த பால் குடித்தவனா இருந்தால் கடைசி மட்டும் வந்து இப்படியாக வந்த கட்சிகளுக்கு அவன் வந்து ஒரு காலம் போட் பண்ண மாட்டாங்க. நாங்கள் நல்லதோ கெட்டதோ இன்றைக்கு நாங்கள் எவ்வளவு கேவலப்பட்டு இன்றைக்கு இருக்கிறோம். இந்த அரசாங்கம் வரக்கு முதல் எத்தனை வாக்குறுதியை கொடுத்தவர்? இந்த அரசாங்கம் எத்தனை வாக்குறுதி கொடுத்தது? ஏதாவது ஒன்று நிறைவேற்றப்பட்டிருக்கா? அதுவும் பலாலி அந்த பாதை துறக்கப்பட்டு 6 மணிலேருந்து 5 மணி மட்டும் தான் அதில் பயணம் செய்யலாம். அதை ஒன்றை மாத்திரத்தை விட வேறு ஏதாவது இதை செய்திருக்கிறாங்களா? இவ்வளவு சொன்னவர். உதயசூரியன் கடற்கரையில் ஜனாதிபதி சொன்னவர் போட்டிங் ரோலர் உடனே நிப்பாட்டணும்னு சொல்லி இன்றைக்கு சொல்லி எத்தனை மாதம் ஆச்சு? கிழிச்சு விட்டார். அவர் சொன்ன வாக்குறுதியிலே ஏதாவது செய்தவங்களா? அந்த வாக்குறுதியை நம்பித்தான் இன்றைக்கு இந்த மக்கள் எல்லாரும் அவங்களுக்கு ஓட் பண்ணுறாங்க. இந்த ஓட் பண்ணின மக்கள் கொண்டு வந்தாங்கள ஒரு ஒன்றும் தெரியாத அப்ப கோப்பையில் கொண்டு வந்து போட்டு கிடக்குது. 3 அப்ப கோப்பையை போட்டாக்கு. அதுக்கு ஒரு அமைச்சர் தோன் கெபினட் அமைச்சர் தோன் இப்படித்தான் செய்வேன் இதுக்கு உன்னை கொண்டு போட்டது. கடல் என்றா என்னென்று தெரியாது, கடலில் கால் வைக்காதவன் கடல் என்றா என்னென்று தெரியாது கடற்தொழில் அமைச்சராக போட்டுக்கொண்டு பிறகு பெரிய கெபினட் அமைச்சரா. உங்களுக்கு எல்லாம் என்ன அது என்னென்று நான் என்ன வார்த்தையால் சொல்லி நான் இதில் மக்கில்லாட்டி நான் வேற விதமாக கதைப்பேன். அப்படியாக ஒருத்தர் கேவலம் கட்ட ஒரு கடற்தொழில் அமைச்சரை கொண்டு போட்டு இன்றைக்கு வரையும் கடற்தொழில் சம்பந்தமான பிரச்சனை எதை கதைச்சவன் எதை தீர்த்து வச்சவன். இன்றைக்கு கல்புட்டியில் வந்து இழுவமணி தடைன்னு சொல்லி நீதிமன்றத்தால் தடை செய்து 2.5 வருஷத்தை ஆகிடுச்சு. ஆனால் யாழ்ப்பாணம் அந்த தொழில் நடந்து கொண்டே இருக்கு. அப்போ நீங்களே எங்களை பிரித்து வச்சிருக்கிறீர்கள். தமிழர் வேறு சிங்களர் வேறு கேட்டு பிறகு அவர் அக்கிய இலங்கைக்கு ஒன்றா வாழ்வாம். ஜனாதிபதி சொல்கிறார் மாறி கல்யாணம் கட்டுறா 10 லட்சம் ரூபாவா.
அப்ப இன்றைக்கு எவ்வளவு தூரத்துக்கு எங்கிட்ட மக்கள் போய் நிற்கிறேன், யாருக்கு பின்னால் நிற்கிறேன்? இன்றைக்கு ஜனாதிபதியா இருக்கலாம், பிரதமராக இருக்கலாம், வெளிவிவகார அமைச்சராக இருக்கலாம், இன்றைக்கு வந்து இன்றைக்கு எத்தனையோ வசனங்கள் பேசிக் கொண்டிருக்கிறாங்க. தங்களது அரசியலை பற்றியும் உள்ளூராட்சி சபை தேர்தலை பற்றி தான் கழிக்கிறாங்க, மக்களை வாக்களிக்க சொல்லி. ஆனால் எங்களது பிரச்சனையை பற்றி கழிச்சாங்களோ, இங்க இவ்வளவு பிரச்சனை தீர்க்கப்படணும், ஏன் தீர்க்கப்படையில? கடத்தொழிலாக இருக்கலாம், எங்களது இவ்வளவு அபிவிருத்திகளாக இருக்கலாம், அடுத்தது இந்த சீமெந்து ஃபேக்டரியாக இருக்கலாம், இன்றைக்கு உப்பளத்தையாக வச்சு பாருங்க, உப்பளமும் பேர் மாறுது. அப்ப எங்களது நக்கித்தினி அரசியல்வாதிகள் என்ன செய்யறது? இன்றைக்கு அவங்களும் அதே மாதிரி தான் இருக்கிறாங்க. ஒரு சில அரசியல்வாதியை தவிர, அண்டையிலேருந்து இன்றைய வரையும் மக்களுக்காக குரல் கொடுக்குற ஒரு சில அரசியல்வாதியை தவிர மற்ற எல்லாரும் நக்கி பிழைக்கிற அரசியல்வாதி எல்லாம். இன்றைக்கு எவனாவது அவங்களுக்கு சூடு சுரண ரோசமான ஒன்று பேர், அது பிறக்கேக்கிய உள்ளங்காலாலே அந்த நரம்பை இழுத்தெடுத்துட்டாங்க. சூடு சுரண ரோசமான உள்ள நரம்பை பிறக்கேக்கிய உள்ளங்காலால் இழுத்தெடுத்துனான்னு தான் இன்றைக்கு சூடு சுரணையில் இருக்கிறாங்க. அவங்களுக்கு என்ன ராமன் ஆண்டானா ராவணன் ஆண்டானா அவங்களுக்கு என்ன? அவங்களுக்கு தேவை காசு. இன்றைக்கு இவங்களால தான் நாங்கள் இன்றைக்கு இவ்வளவு தூரத்துக்கு தள்ளப்பட்டுறாங்க. போர்க்குற்ற விசாரணைக்கு இவங்கள் சரியான முறையில் அண்டைக்கை இல்லை, விசாரிக்கத்தான் வேணும் என்றால் இன்றைக்கு அண்டைக்கே இந்த பிரச்சனை அரவாசி தீர்க்கப்பட்டது. அதுக்கு ஒத்துழைத்தவங்க அரசாங்கத்தை நக்கி பிழைத்தவங்க, அரசாங்கம் சொன்னதுக்காக நக்கி பிழைத்தவங்க. அப்ப இவங்களா எங்கட பிரச்சனை தீர்க்க போறாங்க. சரி, இப்ப இன்றைக்கு ஒரு சைக்கிள் கயேந்திரகுமார் பொன்னம்பலத்தோட கொஞ்சம் பேர் ஒன்று சேர்ந்திருக்கிறேன். இவங்களே சில பேர் ஒன்று சேர இல்லை. இதுதான் சுயலாப அரசியல், ஒரு பொய்யான அரசியல், மக்களை பேக்காட்டுற அரசியல். அவங்க நல்லதோ கெட்டதோ அவங்க எல்லாரும் ஒன்று சேர்ந்துக்காங்க. உங்களால ஏன் ஒன்று சேர முடியல? ஒன்று சேர்ந்து ஒட்டு மொத்தமாக கதைச்சு அதுக்கு ஒரு முடிவெடுத்து நல்ல ஒரு முடிவை காணலாம். கதைக்கணும், திருப்பி திருப்பி கதைச்சா நாங்கள் ஒரு தெளிவுக்கு வரலாம். ஆனால் நீங்கள் நாங்கள் பிடிச்ச முயலுக்கு 3 நாள் காலம் சொல்லி நீங்கள் நிற்கிறீர்கள். கேவலம் கிட்டீங்களே உங்களை மக்கள் தூக்கி எறிஞ்சு நீங்கள் திருந்தேல. அப்ப இன்றைக்கு வந்து அரசியல் எங்க போக போகுது? இன்றைக்கும் அவன் என்பிபி அரசாங்கம் வந்து மேல் உதட்டுறான். யாழ் மாநகர சபையை பிடிக்கிறோம், உள்ளூராட்சி சபை எல்லாத்தையும் பிடிக்கிறவன். அது உங்களுக்கு ரோசமான ஒருத்தருக்கும் இல்லையோ? தமிழ் மக்கள் என்று சொன்னா தமிழனாக இருக்கும். எங்கட தேசியம் எங்க நிற்குது? தமிழ் தேசியம் எங்க நிற்குது? உங்களுக்கு எல்லாம் என்ன சொல்லிவிட்டு போனவங்க? அது இந்த வலியும் வடுவும் எங்களுக்கு தான் தெரியும். ஏனென்று சொன்னால் நாங்கள் கூட அதை சுமந்த நாங்கள், அந்த வலி வடுவை நாங்கள் சுமந்த நாங்கள். ஆனால் இவங்கள் தாங்கள் இந்த பிரச்சனை நடக்க போர் நடக்க அங்கே இங்கே எல்லாம் போய் வசதியாக இருந்துட்டு போர் முடிஞ்சதை வந்துட்டு இப்போ தாங்கள் தான் பெரியார்கள மாதிரி கதைச்சு நிற்கிறாங்க. நாங்கள் கதைக்க வலிக்க இன்னும் கதைக்க வலிக்கிட்டால் நீங்கள் மறந்து பிடிச்சி சாக வேண்டிய தூரத்துக்கு கதைப்பண்ணாங்க. ஆனால் உங்களுக்கு அது இல்லை. எப்படி கதைச்சாலும் உங்களை சூடு சூழல் இல்லை தானே. நான் தானே சொல்லிட்டு நிரம்ப இழுத்தெடுத்தாச்சுண்டு. இப்போ இன்றைக்கு எல்லா கட்சியும் இன்றைக்கு நாங்கள் உண்மையின்படி இவ்வளவு காரணம் வந்து இந்த சங்க களவாடுறவங்களுக்கு தான் இவ்வளவு காரணம் வந்து இன்றைக்கு 3 சீட் வந்து யாழ்ப்பாணத்திலே என்பிபி அரசாங்கத்துக்கு போகணும்னு சொன்னால் இந்த சங்க களவாடுறவங்க படு துரோகிகள் அவங்க. இன்னைக்கு நாங்கள் பொது அமைப்பட்டு ஒரு கட்டமைப்பை உருவாக்கி அதுக்குள்ள ஜனாதிபதி தேர்தலில் ஒரு குறுகிய காலத்துக்குள்ள கொஞ்சம் போட் எடுத்து திருப்பி நாடாளுமன்ற தேர்தலில் நாங்கள் எங்கட மக்களை நிறுத்தி வடக்கு கிழக்கில் இருக்கிற மக்களை நிறுத்தி நாங்கள் அதுக்கு ஒரு முன்னு கொண்டு வரலான்னு சொல்லியிருக்கல குழப்பி கூத்தாடுறவங்க அங்கே இருக்கிறாங்க. அரசியல் ஆய்வாளர், அரசியல் கண்ணோட்டங்கள், பெரிய அரசியல்னு சொல்லி கதை சொல்லிருக்காங்க சில முட்டாள்கள். அவங்க சேர்ந்து சில அரசியல்வாதிகளுக்கு துணை போய் கோடிக்கணக்கான காசுகளை வேண்டி கொண்டுதான் எங்களது பொது கட்டமைப்பான ஒரு சங்கு சின்னத்தை குழப்பி நீங்கள் என்னத்தை கண்டீங்க? சங்கிலி எவனாவது ஒரு போட் எடுத்தீங்களா? உங்களால் எடுக்க முடிஞ்சதா? இல்லை. திருப்பியும் இன்றைக்கு ஒன்று சேர்ந்துருக்கிறேன். நான் அதை வரவேற்கிறேன். ஒன்று சேர்ந்து நான் வரவேற்கிறேன் இல்லைன்னு சொல்லல. அதே போல வெளியில் நிற்கிறவன் எல்லாரும் ஒன்று சேரணும். அது சுயேட்சையாக இருக்கலாம், வேற கட்சியிலாக இருக்கலாம். நீங்கள் நகித்தான் பிழைக்க போறீங்கன்னு சொன்னா தெரியுங்க. ஆனால் மக்கள் வந்து உஷாராக இருக்கணும். தயவு செய்து மக்களை நாங்கள் வேண்டிக் கொள்வது, தயவு செய்து நாங்கள் தமிழனாகவே இருப்போம். ஏனென்று சொன்னால் நாங்கள் அடிபட்டு நொந்து இழந்து நாங்கள் இழந்ததை யோசிச்சு பாருங்க. இழந்ததை கணக்கிடையலாம். நாங்கள் இழந்ததை வந்து கணக்கிடையலாம். அவ்வளவுக்கு இழந்திருக்கிறோம். இன்றைக்கு சில அரசியல்வாதிகள், சில போலி அரசியல்வாதிகள் இந்த நீலீர் கண்ணீர் படித்த உடனே வெளிநாட்டிலேருந்து டயஸ்போராலேருந்து எல்லாரும் இது காசு அனுப்புறீங்க. அவங்கள அந்த காசை வச்சு கொண்டு தான் இந்த திமிர்குணம் மாறுறாங்க. ஏன்னா 300 ஏக்கரில் காணியை பிடிக்கிறவனும், பெட்ரோல் சைட் எடுக்கிறவனும், பார்களை கொடுக்குறவனும், கூல் பார் வச்சிருக்கிறவனும், அடுத்தது ஷாப்பிங் சென்டர் வச்சிருக்கிறவனும், அடுத்தது எவ்வளோத்தையெல்லாம் செய்து கொண்டிருக்கிறாங்க. இங்கே அவ்வளோத்துக்கும் சுயலாபம் ஒரு பொய் அரசியல் நடத்துகிறாங்க. இந்த பொய் அரசியல் நடத்துகிறவங்களே ஒன்று சேர முடியலை. உங்களால் ஒன்று சேருங்கோ. நல்லதோ கெட்டதோ கல்லனோ காடனோ நீங்கள் ஒன்று சேருங்க. ஒன்று சேர்ந்து மக்கள் மத்தியில் வாங்கோ. அதுக்கு பிறகு உங்களுக்கு மக்கள் போட் பண்ணலைன்னு சொன்னால் நீங்கள் எல்லாரும் விட்டுட்டு போக வேண்டியா?
ஏன்னு சொன்னால் மக்களுக்கு உங்களுக்கு 170% நம்பிக்கையும் விட்டு போச்சு. இந்த 15 வருஷம் முடிஞ்சு நீங்கள் என்னத்தை கிழிச்சறீங்க? 15 வருஷம் முடிஞ்சு என்னத்தை கிழிச்சிருங்க? மக்களுக்கு என்னத்தை ஒன்றை சொல்லுங்க, அவள் எடுத்து கொடுத்துறாங்கன்னு சொல்லி ஏதாவது ஒன்றை சொல்லுங்க. எல்லா அரசாங்கம் வந்து சொல்கிறத அதை கேட்டு போட்டு அங்கே அரசாங்கத்தோட போய் அங்கே போய் இருந்தோன்னு ஒட்டி உறவாடி நக்கி போட்டு இங்கே வந்து வீரவசனம் பெய்கிறது எல்லாரையும் பற்றி தெரியும். அது எல்லா அரசியல்வாதிகளையும் பற்றி எங்களுக்கு தெரியும். நாங்களும் சும்மா இல்லை, நாங்களும் எத்தனை இடங்கள் போய் பார்த்து நாங்கள் இத்தனை பேரோட கழிச்சுறாங்க. சாதியம் பார்க்குற அரசியல்வாதிகள் போல் உண்மையாக சுயலாபம் பார்க்குற அரசியல்வாதிகள் இப்போ இங்கே இருக்கிறாங்க, பொய்யான அரசியல்வாதிகள். அப்போ திருப்பியும் இந்த ஒன்று சேர்ந்திருக்கிறாங்க, ஒரு 8-9 பேர் சேர்ந்து ஒன்று சேர்ந்திருக்காங்க. அதோட நீங்களும் ஒன்று சேரணும். நீங்கள் வேறு பிரத்தியா நிற்கிறீர்கள். நீங்கள் பிரத்தியா நின்றால் தயவு செய்த மக்கள் ஒரு உங்களுக்கு போட் பண்ணக்கூடாது. எம்பிபி அரசாங்கத்தில் இருந்து ஒன்று சேராமல் சுயலாப அரசியல் நடத்துகிறவங்க ஒருத்தருக்கும் மக்கள் போட் பண்ணக்கூடாது. நீங்கள் தமிழன் என்றால் தமிழனாக இருக்கும், சூடு சுரண ரோசமான உள்ள தமிழனாக இருக்கும். உங்களோட ரத்தத்தில் தமிழ் ரத்தம் ஓடணும். உங்களோட உண்மையின்படி ஒரு தமிழ் தாய்ந்த பால் குடித்தவன் ஒரு காலமும் மாறி போட் பண்ண மாட்டான். எம்பிபி அரசாங்கத்துக்கும் சரி, இந்த பொய்யான ஒரு சுயலாப அரசியல்வாதிகளுக்கும் சரி போட் பண்ணக்கூடாது. எவனவன் எல்லாம் ஒன்று சேர்ந்து ஒருமிக்க நிற்கிறாங்களோ அவங்களுக்கு போட் பண்ணாது. யாராக இருந்தாலும் சரி, அது இந்த சுயேட்சை கட்சி, மயிர் கட்சி, மட்ட கட்சி அதற்கும் போடாதீங்க தயவு செய்து. இன்றைக்கு நாங்களா நிற்போம். இன்றைக்கு நாங்களா இல்லையென்று சொன்னால் கஷ்டம். இன்னும் பெரும்பெருக்கால் இன்றைக்கு யோசிச்சு பாருங்க. இன்றைக்கு அவர் ஒருவர் சொல்றார், இஞ்ச விகாரி அமைக்கிறாங்களாம், தையிட்டில் அமைக்கிறாங்களா, அங்கே அமைக்கிறாங்க, இங்கே. அதே மாதிரி சிங்கள இடங்களையும் கொண்டு நீங்கள் சிவன் கோயிலை கட்டுங்கோ, பிள்ளையார் கோயிலை கட்டுங்கோ, முருகன் கோயிலை கட்டுங்கோ, அங்கேயும் கொண்டே தமிழ் மக்களை கொண்டு குடியிருத்துங்கோ. இங்கேயும் வந்து அவங்க விகாரியை கட்டுறாங்க, சிங்களவரை கொண்டு குடியேறதுக்கு. அப்போ 2 பகுதியும் சமமாக வாழலாம். ஒரு சொரியன், ஒரு சொறி நாய் ஒன்று சொல்லி அது சில இந்த வாட்ஸ்அப்பில் விட்டு கிடக்கு. ஏன்னு சொன்னால் அது ஏற்கனவே எங்களுக்கு தெரியும், டவுன்கே மாறுறான் என்று தெரியும், எங்களுக்கு தெரியும். பிறகு சில வசனங்கள் கதைகளை கேட்ட உடனே நாங்கள் அவன் இப்படி கதைக்கிறான் போட்டு இருந்தது. பிறகு இப்போ தான் பார்த்தா தெரியுது அவன் குணம், அந்த உண்மையின்படியான சுயரூபம் எங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. இவங்கள் எல்லாரும் ஒரு மனுஷன், ஒட்டு குழுக்காரன், அவன் இவன் ஒருதனுக்கும் மக்கள் போட் பண்ணக்கூடாது. எவர் ஒன்று சேர்ந்து ஒருமித்த குரல்ல தமிழ் மக்கள் தமிழ் தேசியத்துக்காக எங்கள் இந்த தமிழற்ற சுயநீர உரிமைக்காக இன்றைய குரல் கொடுத்து போராடுறாரோ தயவு செய்து அவங்களுக்கு போட் பண்ணுங்க. உண்மையின்படி சுயலாபம் தங்களது சுயநல அரசியலுக்காக அரசியல் கேட்கிறாங்க. ஒன்று சேராமல் புறம்பா நின்று கொண்டு இந்த மக்களை குழப்பி கூத்தாடித்தான் இன்றைக்கு 3 சீட்டை இன்றைக்கு யாழ்ப்பாணத்தில் அவன் நாடாளுமன்ற தேர்தல் எடுத்தவன். இன்றைக்கு நாடாளுமன்ற தேர்தல் இன்றைக்கு அதை எடுத்துக்கொண்டு தான் இன்றைக்கு மேற்கு தட்டுறான். தாங்கள் எல்லாத்தையும் பிடிப்ப உண்டு. தயவு செய்து மக்களே உங்களை தயவாக கேட்குறாங்க, தமிழனாக இருக்கணும். உண்மையா இதுக்கு மேலேயும் நாங்கள் சொல்லலாது. சூடு சுரண ரோசம் மானமுள்ள தமிழன்டா தமிழனாக இருக்கணும். இரத்தத்தில் தமிழ் ரத்தம் ஓடணும், துடிக்கணும். தமிழன்டா துடிக்கணும். உண்மை என்பது தமிழ் தாய்ந்த பால் குடிச்சோம்னா துடிக்கும். நாங்கள் யார்? எங்களது வருங்காலம் எங்களது போன காலங்களை யோசித்து பாருங்க. நாங்கள் எவ்வளோ கேவலப்படுறாங்க சொல்லி. தின்ன வழி இல்லாமல், கஞ்சிக்கு வழி இல்லாமல், இன்றைக்கு வெத்தில இல்லைன்னு சொல்லி நியாயுரி வீடு எடுத்து வெத்தில போட்டுறீங்க. உப்பு இல்லைன்னு போட்டு கடத்தண்ணியை கொடுத்து கறியை விட்டு உப்பு நாங்கள் சமைச்சு சாப்பிட்றாங்க. மீன் இல்லை, ஒன்றும் இல்லை, கஞ்சி மாத்திரம் குடிச்சு தான் நாங்கள் வந்துடுறாங்க. எல்லாத்தையும் நீங்கள் மறந்து போனீங்களோ அல்ல? அதுக்கு முதல் யோசிச்சு பாருங்க. 83 கலவரம், அதுக்கு முதல் ஒரு கலவரம், குழம்பில் நடந்த கலவரம். சாதாரணமாக யோசிச்சு பாருங்க. மீசாலையில் ஒரு போலீஸ்காரர் ஒரு கொலை செய்தவன், 8 பேரை வட்டி கொலை செய்தவன். அவனுக்கு ஆயுள் ஒன்றில் வழங்கி இன்றைக்கு அவர் ஜனாதிபதி மன்னிப்பு வழங்கி விடுதலை செய்திருக்கிறார். ஆனால் இன்றைக்கு எங்கிருந்து அரசியல்வாதிகள் அண்டையிலிருந்து இன்றை வரையும் ஜெயிலில் நடந்து செத்து கொண்டிருக்கிறாங்க. ஏன் அவங்களுக்கு ஏன் மன்னிப்பு கொடுத்து ஏன் விடுதலை செய்யலாதோ? 8 பேரை கொலை செய்தவனை விடலாம் மன்னிப்பு கொடுத்து இன்றைக்கு எங்களுடைய அரசியல்வாதிகளை ஏன் விடையலாது? இன்றைக்கு காணாமல் ஆக்கப்பட்ட பிள்ளைகள், காணாமல் ஆக்கப்பட்டதை விட பிள்ளைகள் கையால் கூட்டிக்கொண்டு ஒப்படைத்த பிள்ளைகளுக்கு என்ன நடந்தது? எங்கே அந்த பிள்ளைகள் எல்லாம்? அதை பற்றி எவன்டா கதைக்கிறீர்கள்? ஒட்டுமொத்தமாக எல்லாரும் ஒன்று சேர்ந்து கதைக்கு பார்ப்போம், ஒன்று சேர்ந்து குரல் கொடுக்க பார்ப்போம். மக்கள் உங்களுக்கு பின்னால் நிற்கும். வடக்கு கிழக்கிலே எல்லாரும் ஒன்று சேர்ந்து ஒரே முகமாக நில்லுங்க. மக்கள் உங்களுக்கு பின்னால் எங்கே இருந்தாலும் அணிதிர தயார். நீங்கள் கேவலம் கட்ட சுயலாப அரசியல் நடத்தின மக்கள் மாறி போயிருக்கிறேன். தயவு செய்து நான் திருப்பி மக்களை கேட்குறது இதுதான். தயவு செய்து மக்களை சிந்தியுங்கள். தமிழனாக இருக்கக்கூடும். தமிழனாக இருந்து கொண்டு தான் நாங்கள் எங்கட பிரச்சனைக்கு முகம் கொடுக்கலாம். திருப்பி மன்றாட்டமாக தமிழர் மக்களை கேட்டுக்கொள்வது இதுதான். நன்றி, வணக்கம்.